வேதத்திலே பாருங்கள், நீதியை தரித்துக் கொண்டீர்கள். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான செயல் சுபாவம் நீதி செய்வது. எனக்கு திருச்சபையிலே பார்க்கிறோம் அல்லவா, நீதியை பார்க்க முடியவில்லை. நீதிக்காக நீதிமன்றத்தில் ஓடுகிறோம், அங்கேயும் நீதி கிடைக்கிறதா? யோசித்தான் பார்ப்போமே. எதற்காக நீதிமன்றத்துக்கு ஓடி ஓடி போய் ரெண்டுல ஒண்ணு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு ஓடி போறோம். வெயிட் பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது? உங்கள் சகோதரர்கள் செய்த தப்பிதங்களை ஏன் சகித்துக் கொள்ளக்கூடாது? நீதிமன்றத்துக்கு போய் உங்களுடைய பணங்களை செலவு செய்தீர்கள், உங்களுடைய சொத்துக்களை இழந்து போகிறீர்கள், உங்களுடைய உடைமைகளை இழந்து போகிறீர்கள், சமானத்தை இழந்து போகிறீர்கள், நிம்மதியை இழந்து போகிறீர்கள், வருத்தத்தோடு வாழ்கிறீர்கள். ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறீர்கள்? பல வேளையிலே நாம் நீதிமன்றத்துக்கு போகாவிட்டாலும் மற்றவர்கள் நீதிமன்றத்துக்கு நம்ம இழுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை நாம் நினைக்க வேண்டும், நீதியை தேடி நீதி அரசராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் தான் போக வேண்டும். அதுதான் சிறந்த வழி. நீதிமன்றத்தில் போய் பெக் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சாமுவேலுடைய காலத்திலேயே, சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலத்திலேயே, சாமுவேல் தீர்க்கதரிசி நீதிபதியாக ஜட்ஜாக இருந்த போது நாம் பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகள் பரிதானம் வாங்கிக் கொண்டு நீதியை புரட்டி விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வருஷம் எத்தனை? 3000 வருஷத்துக்கு முன்பாகவே நீதிமன்றத்திலே அநீதிகள் வந்து விட்டது. நாம் போக வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவின் அரசரிடத்திலே, நீதியின் சூரியனாகிய இயேசுவிடத்தில் போவதுதான் சிறந்த வழி. ஆளுக்கு ஒரு நியாயம் அல்ல. திருச்சபையிலே இயேசு எழுது, ஆளுக்கு ஒரு நியாயம், முகத்தை பார்த்து நியாயம், அவனை பார்த்தா ஒரு நியாயம், அவளை பார்த்தா ஒரு நியாயம். இந்த அநியாயத்தினால் தான் திருச்சபை சீரழிகிறது.